வணக்கம் நண்பர்களே, சகோசகி தமிழ் சேனலுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நம்ம வீடியோ பார்க்க முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்துக்கோங்க. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது இன்ஸ்டண்ட்டாக ஆப்பம் எப்படி தயார் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். நம்ம வீட்டில் இருக்க இட்லி மாவு ஒன்று போதும். அதோட எக்ஸ்ட்ரா ஒரு 2 பொருள் ஆட் பண்ணால் நம்ம உடனடியாக ஆப்ப மாவு ரெடி பண்ணி ஆப்பம் தயார் பண்ணலாம். நல்லா சாஃப்டாக பொசு பொசுன்னு ரோஸ்ட்டாக வெள்ளையான ஆப்பம் எப்படி தயார் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நம்ம இட்லி மாவு எடுத்துக்கிறோம். நம்ம வீட்டில் அரைச்சி புளிக்க வச்ச இட்லி மாவே நமக்கு போதுமானது. நான் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் ஒரு 1/2 டப்பா அளவு எடுத்திருக்கேன். இந்த அளவு மாவுக்கு நமக்கு ஒரு மூடி தேங்காய் துருவலோட நம்ம இன்றைக்கி ஒரு மூடி தேங்காய் நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கோம். இதோட ஒரு பவுலில் 3/4 பவுல் அளவு நான் சாதம் எடுத்திருக்கேன். இதில் ஆனால் நமக்கு ஒரு பவுல் கம்ப்ளீட்டாக இருக்கணும். இப்போ இது ரெண்டையும் சேர்த்து நம்ம நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த சாதம் குறையிறதுக்கு நம்ம இன்னொரு இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணிக்கலாம். அந்த சாதம் நமக்கு உங்களுக்கு ஓரளவு ஃபுல்ஃபில்லாக இருந்தால் நம்ம அந்த இன்னொரு பொருள் ஆட் பண்ண தேவையில்லை. இப்போ நம்ம நல்லா மசிச்சு எடுத்துட்டோம். இப்போ எனக்கு கொஞ்சம் சாதம் கம்மியானதுனால நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இந்த அரிசி மாவை இதோடு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் சாதம் ஓரளவு கூட வச்சுருந்தீங்கன்னா நம்ம இந்த அரிசி மாவை ஆட் பண்ண தேவையில்லை. இல்லை சாதம் இல்லாதவங்க கம்ப்ளீட்டாக இதில் ஒரு பவுல் அளவு நீங்கள் அரிசி மாவு மட்டுமே எடுத்துக்கலாம். மொத்தத்தில் நமக்கு தேங்காயோட சாதமோ அல்லது அரிசி மாவோ ஏதாவது ஒரு பொருள் இருந்தால் போதுமானது. நம்ம இந்த மிக்சரை தயார் பண்ணி எடுத்துடலாம். ஆப்ப மாவுக்கு தேவையானதை நம்ம தயார் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இதை நம்ம வச்சுருக்க இட்லி மாவோட மிக்ஸ் பண்ணிப்போம். இதை நான் திரும்பவும் சொல்கிறேன், இது ஏற்கனவே அரைச்சி புளிக்க வச்ச இட்லி மாவு தான். ஸோ அதில் நம்ம இப்போது ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மிக்சரை எடுத்து நல்லா கலந்து விட்டுக்கணும். நல்லா தோசை மாவை விட தண்ணியாகவே நீங்கள் கலந்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி பதத்தில் நமக்கு இருக்கணும். இனி நம்ம ஆப்பத்தை ஊற்றலாம். ஆப்ப சட்டி வச்சு நல்லா சூடு வரட்டும், நம்ம ஊற்ற ஆரம்பிக்கலாம். இப்போ நமக்கு நல்லா வானல் சூடு ஏறிடுச்சு பாருங்கள். நான் நல்லா ஒரு ஸ்பூன் அளவு மாவு ஊற்றிக்கிறேன். எனக்கு ரொம்ப குண்டாக இருக்கிறது பிடிக்காது. ஸோ எங்கள் வீட்டில் ஆப்போங்கிறது நல்லா ஈவனாக எல்லா சைடும் ஒரே சைஸில் இருக்க மாதிரி நான் பண்ணிப்பேன். நீங்கள் குண்டாக வேணும்னா லைட்டாக ஒரு சுற்றுனாலே போதுமானது. நான் என்னோடய ஆப்பம் பார்த்திங்கன்னா ஃபுல்லுமே ஈவன் சைஸில் இருக்கும். இதை மூடி போட்டு வேக வச்சிடலாம். பாருங்கள் எவ்வளோ ரோஸ்டடாக நமக்கு நல்லா, அதே நேரத்தில் நடுவில் சாஃப்டாகவும் நமக்கு ஆப்பம் வந்திருக்கு. இது நல்லா ஒயிட்டாக இருக்கும், நல்லா ப்யூர் ஒயிட்டாக இருக்கும். இந்த ஆப்பம் பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் அண்ட் சாஃப்டாக இருக்கும். இதை எப்போதும் போல் நம்ம தேங்காய் பால் வச்சு நம்ம சர்வ் பண்ணலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்ஸ்டண்ட்டாக பிள்ளைங்க நமக்கு ஏதாவது வெரைட்டி செய்து கேட்குறாங்கன்னா வீட்டில் அரிசி மாவும் அல்லது சாதமோ இருந்தால் நம்ம இட்லி தோசைக்கு பதிலாக இதை உடனடியாக நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை போடுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.